Hi friends, welcome to TechSetai. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா உங்களோட இன்டர்நெட் ஸ்பீடை எப்படி more than 50 times அதிகமா ஸ்பீட் பண்ண முடியும் அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். இப்போ என்னோட ஸ்பீட் வந்து 2 MB/s. அது எவ்வளவு அதிகமா ஆகுது அப்படிங்கறதோட ப்ரூஃபோட காமிக்கிறேன். இந்த வீடியோவை ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் பாருங்க. ஃபுல் ஏனா பாதி பார்த்துட்டு வந்து ஏதாச்சும் தப்பு பண்ணிர ரொம்பவே சான்ஸ் இருக்கு. எண்ட் டு எண்ட் இந்த வீடியோவை பார்த்துட்டு அதுக்கு அப்புறம் இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணுங்க. இது ஒரு ட்ரிக்னு கூட சொல்ல முடியாது. வாங்க அது என்ன ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பட் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இங்கே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் பல விஷயம் உங்களுக்காக காத்துட்ருக்கு. எப்படி உங்களோட இன்டர்நெட் ஸ்பீடு அதிகமாக்குறது அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்றைக்கி சொல்ல போகிறோம். வாங்க ஃபஸ்ட்டு வந்து ஒரு ப்ரூஃப்காக இந்த டெஸ்டிங் உங்களுக்கு தெரியும். இது ஒரு ஸ்பீட் டெஸ்ட்டு. speedtest.net அப்படிங்கிறது ஒரு ஃபேமஸான ஸ்பீட் டெஸ்ட் பண்ணுற ஒரு .com. இப்போ என்னோட இன்டர்நெட் ஸ்பீட் வெறும் 2 MB/s தான். வாங்க டெஸ்ட் பண்ணலாம் 2 MB/s வருதான்னு. லோடிங். நான் சொன்ன மாதிரி இது வந்து பார்த்துருவோம். ஓகே, லோட் ஆகுது. நான் சொன்ன மாதிரி இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணுங்கள். பட் எந்த ஒரு உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷனும் அதுக்குள்ளே போய் லாகின் ஃபேஸ்புக்கோ இல்லாட்டி கூகுளோ அதுக்குள்ளே போய் லாகின் பண்ண வேணாம். இப்போ சேஃப்டி பர்பஸ் தான் நான் சொல்கிறேன். ஏன்னா வந்து 100% அக்யூரஸியாக சொல்ல முடியாது இது எந்த அளவுக்கு சேஃப்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. பட் இது ஒரு ஃபேமஸான ஒரு வெப்சைட் தான். உங்களோட கூகுள் அக்கௌண்ட்டோட பாஸ்வேர்டையோ இல்லாட்டி ஃபேஸ்புக் பாஸ்வேர்டையோ கொடுத்து வேணாம். அதுவும் இல்லாமல் இந்த ட்ரிக் வழியாக நீங்கள் டவுன்லோட் பண்ண முடியாது, எந்த ஒரு விஷயத்தையும் டவுன்லோட் பண்ண முடியாது. பட் வந்து ஏதாச்சும் ஆன்லைனில் நீங்கள் மூவி பார்க்கணுமோ இல்லாட்டி யூடியூப் வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது ரொம்பவே சூப்பரான ஒரு அப்ளிகேஷன். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா என்னோட ரிசல்ட் வந்திருக்கு. என்னோட டவுன்லோட் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 0.98 MB/s. அதுக்கப்புறம் அப்லோட் ஸ்பீடு 0.40 MB/s. ஓகே, நம்ம வந்து 2 MB/s வாங்கியிருப்போம், காசு கொடுத்து அதுக்கு கொடுத்துருப்போம். பட் அவ்வளோ ஸ்பீடு வராது. ஏன் MBPSனால் என்ன, அதே அந்த MBPS வந்து கேபிட்டல்லையோ ஸ்மால்லையோ மாறிச்சுன்னா அது என்ன அப்படிங்கிறத வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பிங் பற்றி எல்லாமே நம்ம வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம். இதில் எப்படி ஸ்பீட் பண்ணுறது அப்படிங்கிறத மட்டும் சொல்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே கூகுள் போய்க்கோங்க. கூகுள் போயிட்டு ராப் RABB அப்படின்னு சொல்லிட்டு ஒரு .com இருக்குது. அதுக்குள்ளே போயிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ரிசல்ட்டாக ஒன்று வரும். ரேபிட் மோர் தென் ஜஸ்ட் வீடியோ சேட் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது வரும். அதுக்குள்ளே நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா இப்படி ஒரு இது வந்து ஓப்பன் ஆகும். ரேபிட்டோட அஃபிஷியல் வெப்சைட் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ஜஸ்ட் இங்கே சேட் நவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை ஒரு கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் லோட் ஆகும். ஃபர்ஸ்ட் லோடிங் மட்டும் கொஞ்சம் லேட் ஆகும். லோட் ஆகிட்டு இது உள்ளே போனதுக்கு அப்புறம் இந்த இடத்துல அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும். இந்த இடத்துல ஒரு ஸ்க்ரீன் வரும். ஸோ ஜஸ்ட் இந்த இடத்துல யூஸ் பண்ணி கூகுள் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். ரொம்பவே சிம்பிள் தான், எல்லாராலையும் இந்த விஷயம் பண்ண முடியும். கூகுள் அப்படின்னு அடித்தோடனே ஒரு விர்ச்சுவலாக ஒரு மிஷின் உங்களுக்கு முன்னாடி வந்துடும். விர்ச்சுவல் மிஷின் அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். விர்ச்சுவலாக ஒரு விஷயம் நமக்கு முன்னாடி எடுத்துகிட்டு வந்து கொடுத்துரும். இது ஒரு ப்ரௌசர் மாதிரி தான். ஓகே, இது எப்படி ஸ்பீடாக இருக்குதுன்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா வாங்க ஃபஸ்ட் யூடியூப்குள்ளே போயிடலாம். ஓகே, இப்போ இந்த இடத்துல வந்து யூடியூப்னு நினைக்கிறேன். யூடியூப் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிட்டேன். அது ஒரு யூடியூப்குள்ளே போயிடும். இப்போ நம்ம ஏற்கனவே ஸ்பீட் டெஸ்ட் பண்ணோம். இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா 108 டவுன்லோட் ஸ்பீட், இங்கே அப்லோட் ஸ்பீட் இருக்குது. ஓகே, இப்போ இந்த வெப்சைட்டில் இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் கீழே இருக்குது, அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ இதோட ஸ்பீட் டெஸ்ட் பார்த்துருவோம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இப்போ இதுக்குள்ளே நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன், ஒன்றுமே பண்ணல. வெப்சைட்குள்ளே போயிருக்கேன், கூகுள் அடித்து உள்ளே போயிருக்கேன். உள்ளே போயிட்டு இந்த மாதிரி டேப் ஒன்று இருக்கும். நான் டேப் ஒன்று ஆன் பண்ணிவிட்டு இங்கே எப்படி போனோமோ அதே மாதிரி இதுக்குள்ளே போய் நான் டெஸ்ட் மட்டும் கொடுத்துருக்கேன். என்னோடய டவுன்லோட் ஸ்பீட் அப்லோட் ஸ்பீடு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் என்ன இங்கே வந்துட்டுருக்கு அப்படிங்கிறது.
இது வருது, இது வந்து உண்மையா அப்படிங்கிறத நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். முன்னாடி சொன்ன மாதிரி இங்கே பாருங்கள் 619 2 MB எங்கே இருக்குது, 619 MB இங்கே இருக்குது அப்படிங்கிறத ஜஸ்ட் நீங்களே கம்பேர் பண்ணி பாருங்கள். ஓகே, இதில் போய்ட்டு ஜஸ்ட் ஒரு யூடியூப் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கலாம். இங்கே அடிஷ்னல் பண்ணி நீங்கள் என்ன வேணால் சர்ச் பண்ணிக்கலாம், வீடியோஸ் பார்த்துக்கலாம், மூவிஸ் வாட்ச் பண்ணிக்கலாம், என்ன வேணால் பண்ணலாம். பட் டவுன்லோட் மட்டும் பண்ண முடியாது. ஓகே, இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. எல்டியை நீங்கள் எடுத்துக்கிட்டு ஹை டெஃபினேஷன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் ஹெச்டியாக இருக்கும். ஸோ இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் உள்ளுக்குள்ளே போய் ஆப்ரேட் பண்ணி பார்த்தீங்கன்னாலே தெரியும். என்டர் ஃபுல் ஸ்க்ரீன், ஹைட் அப்படின்னு சொல்லிட்டு வரேன். இப்போ இது ஃபுல் ஸ்க்ரீனாகவே வந்துருச்சு. இது ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஓகே, யூடியூப்குள்ளே போகலாம். இது ஹெச்டியாக ஓடுதா, என்ன ஸ்பீடில் இது ஓடுது அப்படிங்கிறதும் நான் அங்கே காமிச்சிடுறேன். ஹெச்டி யூஸ். ஓகே, ஏதோ ஒன்று செகண்ட்குள்ளே போய் ஓகே, இதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா செட்டிங்ஸில் போயிட்டேன். 216 கிளாரிட்டி கொடுத்துட்டேன். இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். என்னோட 2 MB/s 2 MB/s வச்சு இந்த லோட் கூட என்னால் பண்ண முடியாது. என்னோட 2 MB/s வச்சு இந்த வீடியோ என்னால் லோட் கூட பண்ண முடியாது. 10 நிமிஷம் ஆகும் இந்த வீடியோ ஜஸ்ட் லோட் ஆகிறதுக்கு. இது 4K வீடியோ. நீங்கள் வந்து உங்களுக்கு 4K வீடியோலாம் பார்க்க மாட்டீங்க, இருந்தாலும் இந்த மாதிரி எல்லா வீடியோவும் நீங்கள் பார்க்கலாம் ஃபுல் ஸ்பீடோட. நான் ரெக்கார்ட் பண்ணுறதுனால இது ஏதோ ஹேங் ஆகிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். நான் ரெக்கார்ட் பண்ணி காமிக்கிறதுனால ஹேங் ஆகிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். நீங்கள் உங்கள் வீட்டில் பண்ணி பார்த்தீங்கன்னா ஹேங் ஆகாது. ஓகே, இது ஒரு ட்ரிக்கு. என்ன நான் சொல்ல வரேன் அப்படின்னா, எந்த ஒரு பர்சனல் இன்ஃபர்மேஷனும் லைக் இதில் லாகின் பண்ணி நீங்கள் உள்ளே போய் எந்த ஒரு விஷயமும் பண்ண வேணாம். ஃபேஸ்புக் லாகின் பண்ண வேணாம். எது வேணால் ப்ரௌஸ் பண்ணுங்கள், ஃபுல் ஸ்பீடாக இருக்கும். அதுவும் இல்லாமல் என்ன வீடியோஸ் வேணால் பார்த்துக்கலாம், நீங்கள் ஆன்லைன் மூவிஸ் பார்த்துக்கலாம். ஸோ ஒரு ஸ்பீட் இன்டர்நெட் வேணும், ஒரு ஃபீல் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணலாம். ஆனால் டவுன்லோட் மட்டும் பண்ண முடியாது. இங்கே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதெல்லாம் என்ன அப்படிங்கிறது நீங்களே ஜஸ்ட் பார்த்தீங்கனாலே தெரியும். சரி, ஓகே, சின்ன அலர்ட்டு. இந்த ரேபிட் அப்படி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும் போது ஏதாச்சும் ஒரு ஸ்கிரிப்ட் மாதிரி மேலே லோட் ஆகி இந்த ஸ்கிரிப்ட் வந்து லோட் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டுச்சுன்னா எஸ் கொடுத்துடாதீங்க, நோ கொடுங்க. இந்த இடத்துல கேட்கும் ஸ்கிரிப்ட் வந்து ஆட் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும், நோ கொடுங்க. எந்த ஒரு பர்சனல் இன்ஃபர்மேஷன் கொடுத்துடாதீங்க. நல்லா தான் இருக்கும். வந்து ஒரு சில நேரத்தில் அந்த சர்வர் சரி இருக்காமல் இருக்கும், அதனால் உள்ளே போகணுன்னே கொஞ்சம் லேட்டாக இருக்கும். ஸோ ஹேங் ஆகும், அந்த மாதிரி சின்ன சின்ன ப்ராப்ளம்லாம் வரும். ஆனால் சர்வர் சரியாயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு சூப்பரான கிளாரிட்டியோட உங்களால் பார்க்க முடியும். இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட சர்வர் நிறுத்தி வச்சுட்டாங்க. இப்போ தான் வந்திருக்கு. ஸோ இதை இப்போ கொஞ்சம் லேட்டாக போட்டேன் வீடியோ. சர்வர் மெயின்டெனன்ஸில் இருக்கும்போது கண்டிப்பாக இது ஓடாது. சரி, ஓகே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இதுமாரி பல வீடியோஸ் உங்களுக்காக வந்துக்கிட்டே இருக்குது. ஹேக்கிங் வீடியோஸ் நான் இன்னும் கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். உங்களோட ஏதாச்சும் உங்களுக்கு கேள்விகள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கீழே கமெண்டில் கேளுங்க. உங்களுக்கு ஆன்சர் நான் வந்து இன்ஸ்டண்ட்டாக பண்ணுறேன். அதுவும் இல்லாமல் வேறு ஒரு வீடியோவில் உங்களுக்கான ஆன்சர் பண்ணுறேன். நிறையா கொஸ்டின்ஸ் நீங்கள் கீழே கேட்டிருக்கீங்க அப்படின்னா அதுவே எல்லா கொஸ்டினுக்கான ஆன்சரும் வச்சு ஒரு வீடியோவும் பண்ணிடுவேன். ஓகே, பை. இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக பார்க்கலாம்.